Hi, hello, வணக்கம் and welcome. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது NEET with Sanjay YouTube channel, an exclusive தமிழ் YouTube channel for NEET and JEE aspirants. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா how to approach physics for NEET. இதுக்கு முன்னாடி நம்ம பயாலஜி எப்படி அப்ரோச் பண்ணுறது, கெமிஸ்ட்ரி எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்றதுக்கான வீடியோஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை யாராச்சும் செக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுக்கான லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் நவ் we are going for tips and tricks on how to approach physics for NEET. ஸோ ஃபிசிக்ஸ் வந்து நமக்கு தெரியும், நீட் சிலபஸில் இருக்கிற 3 சப்ஜெக்ட் விச் மீன்ஸ் பயாலஜி, கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ்லே ரொம்ப ஹெக்டிக்கான ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக டஃப்னு சொல்லப்படுற ஒரு சப்ஜெக்ட் எது அப்படின்னு கேட்டால் ஃபிசிக்ஸ் தான். ஃபிசிக்ஸில் மெயினாக பிரச்சனை அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண முடியாமல் போகிறது, அந்த கான்செப்ட்ஸை ப்ராப்ளம்ஸில் அப்ளை பண்ண முடியாமல் போகிறது, அந்த அப்ளை பண்ணாலும் கரெக்டான வேலை அப்ளை பண்ண முடியாமல் போகிறது, இந்த மாதிரி சில சேலஞ்சஸ் இருக்குது ஃபிசிக்ஸை நம்ம டேக்கிள் பண்ணுறதுலையும் அப்ரோச் பண்ணுறதுலையும். ஸோ அதில் நமக்கு என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணால் இந்த டிஃபிகல்ட்டிஸ்லாம் டேக்கிள் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிப்பாக நான் என்ன சொல்கிறேன்னா, attention in class and serious notes are must. உங்களுக்கு தெரியும், பயாலஜி கூட ஒருத்தரால் கிளாஸ் அட்டன் பண்ணல அப்படின்னா புக் எடுத்து வச்சு படித்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அதே மாதிரி கெமிஸ்ட்ரியும் கூட ஒருத்தரால் கிளாஸ் அட்டன் பண்ண முடியலன்ற பட்சத்தில் அவங்களால வீட்டில் அவங்களே புக் எடுத்து படித்து அவங்களால மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். பட் இன் கேஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் அது ரொம்ப ரொம்ப கஷ்டம், இன்ஃபேக்ட் முடியவே முடியாதுன்னு கூட சொல்லலாம். அதுதான் பிரச்சனையே. ஸோ கிளாஸில் நம்ம அட்டென்ஷனாக இருந்து கிளாஸை கவனித்து சீரியஸாக நோட்ஸ் எடுக்கணும். விச் மீன்ஸ் நோட்ஸ்னால் சும்மா ஒரு லெத்தாஜிக்காக ஒரு நோட்ஸ் எடுக்காமல் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நோட்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த மாதிரியான ஒரு நேரோ மைண்டட் நோட்ஸ் எடுக்கக்கூடாது. ஒரு ப்ராட் மைண்டட் நோட்ஸாக, ஒரு சீரியஸான நோட்ஸாக நமக்கு கிளாஸில் என்ன டீச் பண்ணுறாங்களோ அப்படின்றத நம்ம நோட்ஸ் எடுக்கணும். ஈவன் அது கிளாஸ் ரூமாக இருக்கலாம், இல்லை நீங்கள் யூடியூப்பில் லெக்சர்ஸ் பார்த்து, இல்லை ஆன்லைனில் லெக்சர்ஸ் பார்த்து நீங்கள் படிக்கிறதா கூட இருக்கலாம். Attention in class is must and along with that serious notes are must. அதுதான் நமக்கு லாஸ்ட் டைமில் ஹெல்ப் பண்ணும். விச் மீன்ஸ் நீட் எக்ஸாம் டைமில் நம்மளால் எல்லா சாப்டர்ஸையும் எடுத்து திருப்பி பார்த்துட்டு இருக்க முடியாது. அந்த இடத்துல உங்களுக்கு கண்டிப்பாக கடைசி நேரத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது நீங்கள் அந்த கிளாஸ் டைம்ஸில் எடுத்து வச்சு அந்த சின்ன சின்ன நோட்ஸும் நீங்கள் கிறுக்கி வச்சு சின்ன சின்ன கிறுக்கல்களும் தான் கடைசி நேரத்தில் உங்களுக்கு நோட்ஸாக யூஸ் ஆகும். ஸோ never forget it. அண்ட் அடுத்து பார்த்தோம்னா ரிவைஸ் எவ்ரிதிங் ஆஃப்டர் கிளாஸ். நம்ம ஃபிசிக்ஸை கஷ்டம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறதுக்கான காரணம் ஒட்டுக்கா டம்ப் பண்ணி போட்டு வைக்கிறது தான். ஸோ அதை டம்ப் பண்ணி போட்டு வைக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இன்றைக்கி ஒரு விஷயம் நடத்துகிறாங்கன்னா அந்த விஷயத்தோட ப்ராப்ளம்ஸை ஈவினிங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு டாபிக் கிளாஸில் சாரோ மேமோ நடத்துகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஈவினிங்கே வந்து அந்த டாப்பிக்கை நீங்கள் புக்கில் படிக்கிறாங்கன்னா நீங்கள் அந்த சீரியஸ் நோட்ஸ் எடுத்துருப்பீங்க இல்லையா, அது எங்கே இருக்கு அந்த நோட்ஸில் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு நீங்கள் ஒன்று 100 சம் சால்வ் பண்ண வேணாம். என்ன கேட்டால் அவ்வளோ சம்லாம் வேணாம். அன்றைக்கி சாயந்தரம் வந்து அந்த கான்செப்ட்ஸை உங்கள் மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக, உங்கள் அட்டென்ஷனில் இருக்கிறத உங்கள் மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக ஒரு 20 சம்ஸ், ஒரு 15 சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்க. ப்ராப்ளம் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் அன்றைக்கி நடத்தின கான்செப்ட் உங்களுக்கு ப்ரொலாங்டு மெமரியில் இருக்கும். அதனால் நம்ம சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணி அன்னைக்கு சிலபஸை அன்னைக்கு ஜஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். அடுத்த தேர்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா, யூசேஜ் ஆஃப் ஒன்லி எ சிங்கிள் MCQ புக் டில் த லாஸ்ட். அதாவது நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் அவன் அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுறான், அவன் நிறைய மார்க் எடுக்கிறான் அப்படின்னு நினச்சி நாமளும் அந்த மெட்டீரியல் புதுசாக வாங்குவோம். பட் அடுத்து வேறு ஒருத்தர் நிறைய மார்க் எடுப்பான், அவன் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறான்னு பார்த்து அந்த மெட்டீரியல் நம்ம வாங்குவோம். கடைசியாக நம்ம மெட்டீரியலாக வாங்கி வச்சு லாஸ்ட்டாக நீட் எக்ஸாம் டைமில் இத்தனை வாங்கி வச்சுருக்கோம், நம்ம எதை படிக்கிறது அப்படின்றத அந்த நம்ம ஷெல்ஃபை நம்ம பார்க்குறப்ப நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஒரே இது கஷ்டமப்பா. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்மளே ஆளாக்கிக்கணும். ஆக்சுவலாக இவன் நிறைய மார்க் எடுக்கிறதுக்கும் காரணம் அதில் இருக்க கான்செப்டை கிராஸ் பண்ணிக்கிறதும் அவன் நிறைய ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுறதும் தான். அந்த கான்செப்டும் அந்த மாடலில் இருக்கிற ப்ராப்ளம்ஸும் உங்கள்கிட்ட இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற MCQ புக்ஸ்லேயே இருக்குது. நீங்கள் அதை எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் உங்களோட மார்க்ஸ் டிஃபர் ஆகுதே தவிர்த்து அவனோட வேறு MCQ சால்விங் புக்குனாலையும் இவனோட வேறு MCQ சால்விங் புக்குனாலையும் மார்க்ஸ் டிஃபர் ஆகலை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். 4th பாயிண்ட் பார்த்தோம்னா,
டோன்ட் ஹெசிடேட் டு லேர்ன் பேசிக் மேத். சிலர் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 40% ஆஃப் த நீட் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு பேசிக் மேத்ஸே தெரியல. விச் மீன்ஸ் அவங்களுக்கு ஃபிசிக்ஸில் கான்செப்ட்ஸ்லாம் தெரியும், அதை வந்து ஒரு ஓரலாக கான்செப்டே இதான் மேட்டர்னு சொல்லுவாங்க. பட் நமக்கு நீட் எக்ஸாம்னு வரப்போ நமக்கு ப்ராப்ளம் சால்விங் தான் மெயினாக இருக்குது. ஸோ அந்த ப்ராப்ளம் சால்விங்க்கு நமக்கு கான்செப்ட்லாம் தெரிஞ்சால் மட்டும் பார்த்தாது, நம்ம மேத்ஸ் சால்வ் பண்ண தெரியும். அந்த மேத்ஸ் சால்வ் பண்ண தெரியறதுக்கு சில ட்ரிக்னாமெட்ரிக்கல்ஸ், பைனாமியல் தியரம்ஸு, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம பேசிக் மேத்ஸ்ல வந்து கற்றுக்க வேண்டியது இருக்குது. அவனுக்கு கணக்கு பாடம்லாம் கொஞ்சம் சொல்லிக் கூடாமா? கணக்கு மட்டும் இல்லை, மொத்தமாக சொல்லி கொடுத்துறேன். பட் எனக்கு தான் கான்செப்ட்ஸ்லாம் நல்லா தெரியுதே, ஆனால் ஏன் மார்க் வர மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த யோசிச்சுட்டு இருக்கிற கேப்பில் அவங்க பேசிக் மேத்ஸை லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு மறந்துடுறாங்க. அந்த தப்பை பண்ணாதீங்க. பேசிக் மேத்ஸை லேர்ன் பண்ணிக்கிட்டு கான்செப்ட்ஸையும் லேர்ன் பண்ணிக்கிட்டு அதை ரெண்டையும் ப்ராப்ளமில் அப்ளை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் 5th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, வாட்ச் MCQ சால்விங் செஷன்ஸ். அதாவது ஒரு லெசனை, ஒரு கான்செப்டை, ஒரு இன்ஃபர்மேஷனை டீச்சிங் செஷனில் நம்ம பார்க்குறது ஒரு விதம். பட் நம்ம அதை எப்படி நம்ம சம்மில் அப்ளை பண்ணுறது, எப்படி நம்ம ப்ராப்ளம்ஸில் அப்ளை பண்ணுறது, எப்படி நம்ம கொஷின்ஸில் அப்ளை பண்ணுறது அப்படின்றதுக்கு ஒரு சில டெக்னிக்ஸ் இருக்கும், சில டாக்டிக்ஸ் இருக்கும். இல்லை கான்செப்ட்லேருந்து சம்மில் அப்ளை பண்ணுறப்போ டேட்டாஸே மாறலாம், டெக்னிக்ஸே மாறலாம். இந்த மாதிரி சில நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து ஒரு லெசனுக்கு என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 100 MCQ சால்வ் பண்ணிங்கனாலே அந்த லெசன் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதோட நிறுத்திக்கலாம்ல. அந்த 100 MCQவும் சால்வ் பண்ணுற வீடியோ நீங்கள் பார்க்க வேணாம். அட்லீஸ்ட் ஒரு 20 MCQs எப்படி சால்வ் பண்ணுறாங்க, அந்த MCQஸை அவங்க எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க, அந்த கொஷினை எப்படி இன்டர்ப்ரெட் பண்ணுறாங்க, அதுக்கு எப்படி அவங்க ஆன்சர் கொண்டு வராங்க, எந்த ஃபார்முலா வச்சு ஆன்சர் கொண்டு வராங்க அப்படின்றத நீங்கள் MCQ சால்விங் செஷன்ஸ் மூலமாக பாருங்கள். பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு நீங்கள் ரிமைனிங் அந்த 80 ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுறப்போ உங்களுக்கு முன்னே கிடைச்சதை விட பெட்டர் ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அது ஏன்னா நமக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய தெரியுது, நிறைய டெக்னிக்ஸ் தெரியுது, டீச்சரே சால்வ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அந்த டீச்சர் சால்வ் பண்ணுறப்போ நம்ம கூடவே சால்வ் பண்ணிட்டு இருக்கிறப்போ நமக்கு அந்த ப்ராக்டிஸும் கிடைக்குது. ஸோ அதை மறந்துடுறாங்க. மேக் அ ஹேபிட் ஆஃப் ப்ராப்ளம் சால்விங், மெயின்டைன் இட் எவ்ரிடே. நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு லெசனுக்கே 100 MCQ தான் நான் சொல்கிறேன். அந்த 100 MCQன்றது லெசனுக்கு ஒரு MCQ அப்படின்னு கணக்கு போட்டால் கூட இன்னையிலேருந்து நீட் எக்ஸாமுக்குள்ளே 100 MCQக்கு மேலே ஒரு லெசனுக்கு நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஒன்றா இத்தனை MCQ, 20 MCQ, 30 MCQ நான் சால்வ் பண்ண போகிறேன் அப்படின்றத டார்கெட் வச்சு கன்சிஸ்டண்ட்டாக டெய்லியும் அத்தனை MCQ சால்வ் பண்ணாமல் தூங்காதீங்க. அப்படி இல்லையா, நான் 1 hour MCQ சால்வ் பண்ண போகிறேன், 2 hours MCQ சால்வ் பண்ண போகிறேன் அப்படின்றத டார்கெட்டாக வச்சு அந்த மாதிரி 1 hour 2 hour டார்கெட் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக நீட் எக்ஸாம் வரைக்கும் இந்த மாதிரி சின்ன டார்கெட்ஸ், மினிமம் டார்கெட் செட் பண்ணி நீங்கள் போயிட்டே இருக்கீங்கன்ற பட்சத்தில் கண்டிப்பாக பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை எப்படி ஹார் பேசிஸ் டார்கெட் போடுறதா இல்லை நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் பேசிஸ் டார்கெட் போடுறதா அப்படின்றது உங்களோட தனிப்பட்ட கருத்து. சிலர் வந்து எல்லாமே தெரியும், பட் அதை அவங்க இன்டர்ப்ரெட் பண்ணி அதை அப்ளை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி லேட் ஆகிறப்போ ஹார் பேசிஸில் டார்கெட் வச்சுருக்கிறப்போ ரொம்ப கம்மியான MCQs தான் அவங்களால சால்வ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஆளுங்க நம்பர் ஆஃப் MCQs பேசிஸில் நீங்கள் டார்கெட்டை செட் பண்ணுறது வேலிடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றத பொறுத்து நீங்கள் டார்கெட் செட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், தட்ஸ் இட். இந்த மாதிரி சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் அலுமினி நீட் ஆஸ்பிரண்ட்ஸை அவங்ககிட்டலாம் கேட்டு நான் தெரிஞ்சுக்கிட்ட சில டிப்ஸை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ணுங்கள், உங்களோட தாட்ஸ் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும், இல்லை இந்த மோட்டிவேஷன் வீடியோ போடுங்க, இல்லை செல்ஃப் டவுட் பற்றின ஒரு வீடியோ போடுங்க, இல்லை ப்ரோக்ராஸ்டினேஷன் எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்ற வீடியோ போடுங்க, இல்லை இந்த டாபிக் எனக்கு லெக்சராக எடுங்க, இந்த டாபிக் எனக்கு லெக்சராக எடுங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எந்த விதமான ரெக்வெஸ்ட் இருந்தாலும் அதை நீங்கள் கமெண்ட்டில் ட்ராப் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். I will see you in the next video.